This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஏப்ரல் 6 முதல் தாம்பரம் ராமேஸ்வரத்திற்கு கூடுதல் ரயில் இன்று முன்பதிவு தொடங்குகிறது. ஏப்ரல் 6 பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார். இதனை முன்னிட்டு தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே கூடுதல் ரயிலை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தினமும் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்குடி, சிவகங்கை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் சென்று சேர்கிறது. இது குறித்து தெற்கு ரயில்வே விடுத்திருந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை ஏப்ரல் 6 பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். இதனை முன்னிட்டு தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே தினசரி ரயில் சேவைக்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதன்படி தாம்பரத்தில் இருந்து வண்டி எண் 1610 என்னும் ரயில் மாலை 6:10 மணிக்கு புறப்படும். செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாதிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் ஆகிய நிறுத்தங்களில் இது நின்று செல்லும். இறுதியாக ராமேஸ்வரத்துக்கு அதிகாலை 5:40 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்கமாக ராமேஸ்வரத்தில் இருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டு அதிகாலை 3:45 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து வந்து சேரும். இந்த ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் டெல்டா மாவட்ட மக்களுக்கு வரப்பிரசாதமாக மாறும் என்று பயணிகள் கூறுகின்றனர். காரணம், சென்னையில் இருந்து திருவாரூருக்கு தினசரி 2 ரயில்கள் மட்டும் இயக்கப்படுகின்றன. வாரத்தில் சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இருப்பினும் பெரும்பாலும் 2 ரயில்கள்தான். ஆனால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கும் சிறப்பு மிகுந்த உதவியாக மக்களுக்கு இருக்கும் என்று பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இருப்பினும் திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு இந்த ரயில் நள்ளிரவில் செல்வதால் பயணிகளிடையே வரவேற்பு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.